ஸோ இப்போ நம்ம சிங்கிள் லைன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நம்ம என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சிங்கிள் லைன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு வாட்டி தான் ரன் ஆகும், கரெக்டாக? இது ஒரு வாட்டி ரன் ஆகிறதுனால பிக் O ஆஃப் 1. ஓகேவா? இது இந்த லூப்புக்கு எப்படி நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஐயோட வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கலாம். இனிஷியலாக இந்த ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ 0 1 2 3 4 5 வரும்போது இது டெர்மினேட் ஆயிரும். ஸோ இந்த இன்னர் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்? 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், கரெக்டாக? இது 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிறதுனால இதோட இந்த லூப் வந்துட்டு 5 டைம்ஸ் சுற்றுறதுனால இது 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. இதே இது இந்த லூப் n டைம்ஸ் சுற்றுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் n டைம்ஸ் ரன் ஆகும். அதனால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் O ஆஃப் n. அந்த லூப்புக்கும் இந்த லூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் வந்துட்டு ஈக்குவல் டு இருக்குது. இது வந்துட்டு 0 to nக்கு ஈக்குவல் வரைக்கும் ரன் ஆகும். இது வந்துட்டு 6 டைம்ஸ் ரன் ஆகும். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு 6 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது என்னோட வேல்யூ 5ஆக இருந்துச்சுன்னா அது 6 டைம்ஸ் ரன் ஆகும். அப்போ என்னோட இந்த லூப் n டைம்ஸ் ரன் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் n+1 டைம்ஸ் ரன் ஆகும். அதனால டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் O ஆஃப் n+1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். பட் இந்த ஏசிம்ஃபோட்டிக் நோட்டேஷனில் நம்ம வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஹையர் டிகிரிஸை தான் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த n+1ல் 1 இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா பிக் O ஆஃப் n. ஓகேவா?